75 வயசாயிடுச்சு அதனால் ஒதுங்கிக்குங்க அப்படின்னு பொதுவாக சொல்கிறத ஏற்றுக்கிறீங்களா? பொது வாழ்க்கைக்கு ஒரு டெட்லைன் வைக்கிறது சரியா? இன்னொன்று, இந்த கான்டெக்ஸ்டில் நாம் எப்படி இதை புரிஞ்சுக்கிறோம்? அது ஒவ்வொரு அமைப்புக்கும் இருக்கிற உரிமை. எந்த வயது ஓய்வு வயது என்று கருதணும். குறிப்பாக இது அரசாங்க பதவி. கட்சி பதவிக்குன்னா கூட அந்த கட்சிக்குள்ளே எப்படினாலும் செஞ்சுக்கலாம். அரசாங்க பதவினா ஒரு வயதுக்குன்னு ஒரு உடல் தகுதி இருக்குது. அந்த மாதிரி அடிப்படையில் அவங்க முடிவு பண்ணலாம். இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி அப்படி எந்த வயது வரம்பும் இல்லை. எந்த வயது வரம்பும் வைக்கலை, அரசமைப்பு சட்டத்தில் இல்லை. இப்போ ஒரு சில நாடுகள் அந்த வரம்பெல்லாம் வச்சுருக்குறாங்க. அந்த மாதிரி வச்சுக்க. இப்போ அண்மையில் கியூபாவில் என்ன பண்ணாங்கன்னா 75 வயசுக்கு மேலே யாரும் கட்சியினுடைய உயர் பதவிக்கு வரக்கூடாது என்று முடிவெடுத்தாங்க. 70 வயசுக்கு மேலே கூடாதுன்னாங்க. அது மாதிரி எடுக்கலாம். இங்கே நமக்கு முக்கியம் என்னென்னா, இவருடைய வயது என்னவாகவும் இருக்கட்டும், ஆனால் இவர் பதவி விலக வேண்டிய நேரம் வந்து விட்டதா என்றால் இது எப்பயோ வந்துடுச்சு. இப்போ வந்துச்சுன்னு இல்லை. ஒரு பிரதமர் பதவிக்கு இவர் வந்ததற்கு பிறகு இப்போ அவர் கடைப்பிடிக்கிறது பாஜகவினுடைய முடிவுகளைத்தான், பாஜக கொள்கைகளைத்தான். பாஜக கொள்கைகளுக்கு அடிப்படையாக இருப்பது ஆர்எஸ்எஸ்னுடைய இந்துத்துவம், இந்து ராஷ்டிரம் என்ற நோக்கம். அதன் அடிப்படையில் தான் அரசாங்க கொள்கைகளை அவங்க வழி நடத்திக்கிட்டு போகிறாங்க. அப்படி பண்ணும்போதும் கூட ஒரு தனிநபருக்கு என்று வரலாற்றில் ஒரு பாத்திரம் இருக்குது. அது சில நேரத்தில் முற்போக்காகவும் இருக்கலாம், சில நேரத்தில் பிற்போக்காகவும் இருக்கலாம். இப்போ இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஒரு கால்னா உறுப்பினராக இருக்கும்போதே காந்திக்கு ஒரு தலைமை பங்கு இருந்துச்சு. அதுபோல் ஒரு சிலருக்கு இருக்கலாம். இப்போ பல கட்சிகளில் பல நாடுகளில் அப்படி இருந்துச்சு. சரி, ஒரு தலைவருக்குன்னு ஒரு ஒரு வீச்சு இருக்குது. ஒரே கருத்தை பலரும் சொன்னாலும் கூட ஆமாம், ஒரு தலைவருடைய சொல்லும் முறை, அவர்களுடைய வாழ்க்கை முறை, அவங்களுக்கு இருக்கிற சோஷியல் வேல்யூ, மதிப்பு, இதெல்லாம் வச்சு அவங்களுக்கு ஒரு வரலாற்று பாத்திரம். பாஜகவினுடைய 2014, 2019, 2024 இந்த 3 தேர்தல் அறிக்கைகளையும் ஒப்பிட்டு பார்த்தாலே மோடியினுடைய ரோல் எப்படி வளர்ந்துக்கிட்டே வந்துச்சுன்னு பார்க்கலாம். அந்த தேர்தல் அறிக்கையினுடைய அட்டையை மட்டும் பார்த்தா கூட போதும். இப்போ கடைசியாக வந்தது என்ன? மோடியை மீண்டும் கொண்டு வருவோன்னு வந்துச்சு. முதல் தேர்தலெல்லாம் அப்படி வரல. மோடியே மையப்படுத்தப்பட்டார். மீண்டும் மோடி, வேண்டும் மோடி என்பதே ஒரு தேர்தலுக்கான ஒரு முழக்கமாக ஆக்கப்பட்டது. நீங்கள் இவர் அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்ன மாதிரி இது 5 வருஷத்துக்கு தான் அல்லது 75 வயசுக்கு தான் என்று அவர்கள் உணர்வோடு இருந்தாங்கன்னா மீண்டும் மோடின்னு 2 வருஷத்துக்கோ 1 வருஷத்துக்கோ கொண்டு வர முடியாது. கொண்டு வந்தாங்க. அடிப்படையிலே பாஜக சொல்கிறது நாங்கள் ஒரு தலைவரை முன்னிறுத்தி இது பண்ணுற கட்சி இல்லை, சித்தாந்த கட்சி, பார்ட்டி வித் டிஃப்ரென்ஸ். எங்களுக்கு கொள்கை தான் முக்கியம், நபர்கள் முக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு தலைவருக்கு செல்வாக்கு இருக்கிறப்ப அதை தேர்தல் ரீதியாக மேக்சிமம் என்ன பெனிஃபிட் அதிலிருந்து எடுக்க முடியும் என்பதற்காக அந்த பிராண்ட் மோடியை உருவாக்கி அதை அதிகப்படியாக மக்கள்கிட்ட கொண்டு போனாங்க. இந்திய குடியாட்சியத்தில் பின்தங்கிய மக்கள் திரளிடம் இருக்கக்கூடிய முடியாட்சிய மனநிலை இருக்கு பாருங்க, ஒரு வழிபாட்டு மனநிலை, ஒரு தலைவரை உயர்வாக மதிக்கிறது, அதை பயன்படுத்தி கொண்டு தங்கள் நோக்கங்களை நிறைவேற்றி கொள்ளணும் என்ற முறையில் மீண்டும் மீண்டும் இவரை முன்னிறுத்தினாங்க. அது நான் சொல்கிற மாதிரி இந்த 3 தேர்தல்கள்லையும் அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்துச்சு. இப்போ கடைசியாக வந்த தேர்தலில் அவரையே தான் முன்னிறுத்தினாங்க. இந்த ஒரு தேர்தலை மட்டும் எடுத்துக்கிட்டு பார்த்தோம்னா அவங்க கோரிய கட்டளை மக்களிடமிருந்து என்ன? நாடாளுமன்றத்திலே பேசினார், 400 பார் அப் எக் பார். இப்போ நீங்கள் 400க்கு மேலே எங்களுக்கு கொடுக்கணும், அதுவும் தங்கள் கட்சிக்கு மட்டும், கூட்டணி கூட இல்லை. அப்படி கொடுக்கும்போது ஒரு நிரந்தரமான அமைப்பை நாங்கள் ஏற்படுத்துவோம், இதுவரை இல்லாத மாற்றங்களை நாங்கள் கொண்டு வர முடியும் என்று அவர்கள் அறிவித்து தான் தேர்தலை சந்திக்கிறாங்க. அந்த தேர்தலை சந்திக்கிற போது பாஜகவுக்கு வாக்களியுங்கள், பாஜக தேர்தல் அறிக்கையுடைய வாக்குறுதிகளுக்கு வாக்களியுங்கள் என்பதை விட என்ன கேள்வி கேட்ட போனோம் அதுக்கு ஒரு பதில் என்ன சொன்னாங்க தெரியுங்களா? மோடிக்கு கேரண்டி. இந்த கேரண்டி யாரோட கேரண்டி? மோடி தரும் உத்தரவாதம். மோடி தரும் உத்தரவாதம். எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு அதான் பதில். இது எப்படி செய்ய போறீங்க? வேலையில்லா திண்டாட்டத்தை போக்குறேன்னு சொன்னீங்க, 2 கோடி வேலை வாய்ப்பை உருவாக்குறேன்னு சொன்னீங்க, ஒன்றும் நடக்கலையே. டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்தீங்க, அதனால் ஒரு பயனும் கிடைக்கலையே. ஒவ்வொரு கேள்வி கேட்கிற போதும் அதுக்கு ஒரு பதிலாக என்ன தரப்பட்டதுன்னா, மக்கள் மோடியை நம்புகிறாங்க, மோடி கேரண்டி கொடுத்துட்டார். இதை அவரே சொல்லிக்கொண்டார். நீங்கள் மறந்துடாதீங்க, அவரே என்ன சொன்னார்னா, நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க, மோடி உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறார், இது மோடிக்கு கேரண்டி, மோடியை நம்பி வாக்களிக்கலாம் என்று சொல்லிட்டு வந்தார். அப்போ இந்த அரசின் தோல்விகளுக்கு அமைச்சரவையை காட்டிலும் ஆளுங்கட்சியை காட்டிலும் கூடுதலான பொறுப்பை அவர் ஏற்றுக்கொள்கிறார் என்று பொருள். ஓகே, பிரைம் மினிஸ்டர்னா ஏற்றுக்கிறார். இந்த பாயிண்ட்டுக்கு வருவோம். மோகன் பாகவத் சொல்கிறது ஒரு பொதுவான மேற்கோளா இல்லை ஒரு சேஞ்ச்? எப்பவுமே சில கட்சிகள் ஒரு தலைவரை மட்டும் நம்பி இருக்கும், சில கட்சிகள்
அடுத்த 20 வருஷம் 10 வருஷத்துக்கான தலைமையை இப்போவே உருவாக்குவாங்க. அதான் இப்போ நமக்கு என்ன தெரியும்னா, இவர் வர்றதுக்கு முன்னால் வாஜ்பாய்க்கு பிறகு எதிர்பார்க்கப்பட்டவர் லால் கிஷன் அத்வானி, அவருக்கு பிறகு மூத்த தலைவராக இருந்தவர் முரளி மனோகர் ஜோஷி, ஒரு இளம் வளரும் தலைவராக இருந்தவர் மோகன் பகவத், மன்னிக்கணும் கட்காரி, நிதின் கட்காரி, ராஜ்நாத் சிங் அப்போ தலைவராக இருந்தார், ராஜ்நாத் சிங் தலைவராக இருந்தார். இவங்க அப்படியெல்லாம் விட்டுட்டு இவரை தேர்ந்தெடுத்த பின்னணி என்ன? யார் பொறுக்கி எடுத்தா? RSS தான் பொறுக்கி எடுத்தாங்க. நாக்பூரினுடைய தேர்வு இவர் எதை வச்சு? குஜராத் அனுபவங்களை வைத்து. குஜராத்தில் இவர் நடத்திய ஆட்சி, அதனுடைய பலன்கள், அதன் மூலமாக கிடைத்த செல்வாக்கு, அதன் மூலமாக RSSனுடைய நோக்கங்கள் எந்த அளவு நிறைவேற்றப்பட்டன, இதையெல்லாம் வச்சு இவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போ இவர் RSSனுடைய ஒரு ஹேண்ட் பிக்டு கேண்டிடேட் தான். அதுதான் PM கேண்டிடேட்னே போட்டாங்க. நம்ம கூட சொன்னோம், கான்ஸ்டியூஷனில் அது PM கேண்டிடேட் CM கேண்டிடேட் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களில் பெரும்பாலானவர்கள் யாரை வேணாலும் தேர்ந்தெடுத்துக்கலாம். ஆனால் இவரை முன்னிறுத்தி தான் அந்த பரப்புரையே செய்யப்பட்டது. இப்போ இந்த பின்னணியில் நான் என்ன சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னால் எப்பயுமே இல்லைன்னா 2014 2 கோடி வேலை வாய்ப்பு, ஒவ்வொருத்தருக்கும் பாக்கெட்டில் பணம் அனுப்புறது, கணக்கில் பணம் அனுப்புறது, இந்த வாக்குறுதிகள் மீறப்பட்டன. 2016 டிமானிட்டைசேஷன் மிகப்பெரிய தோல்வி. அதுக்கு பிறகு இதை பற்றி பாஜகவினர் இதை பேசுவதே இல்லை. அதுக்காக அவங்க மன்னிப்பு கேட்டதும் இல்லை, மக்கள்கிட்ட வருத்தம் தெரிவித்ததும் இல்லை. அந்த நோக்கம்னு அவங்க அறிவித்தது எதுவுமே நிறைவேறல. அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்க? மோனடைசேஷன் பைப்லைன்னு சொல்லி அரசு சொத்துக்கள், பொதுவுடைமை, இது பொதுத்துறை சொத்துக்களெல்லாம் எடுத்து விற்று ரொம்ப குறைந்த விலைக்கு விற்று அதில் சேர்ந்த பணம், அந்த பணத்தை இவங்க எலக்ட்ரல் பாண்டாக திருப்பி வாங்கிக்கிட்டாங்க. அது அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதம்னு 6 வருடம் கழித்து. சரி, இது அவருடைய தோல்விகள், அவருடைய ஆட்சியுடைய குறைகள் அல்ல தோல்விகள். இன்னொன்று வச்சுங்க, நீங்கள் எதை தோல்விகள்ங்கிறீங்களோ அதை அவருடைய வெற்றின்னும், அவர் துணிச்சல் மிக்க பிரதமர்னு சொல்கிறது யார் தெரியுங்களா? அவங்களுடைய நிதி ஆயோக்கினுடைய சேர்மன் அமிதாப் காந்த். இப்போ இருக்கிற சுப்பிரமணியன் ஒருத்தர் இருக்கார், அப்போ இருந்த ஒரு அமிதாப் காந்த். அவர் என்ன சொன்னார்னா, இவ்வளவு துணிச்சலான பிரதமரை இந்தியா இதுவரை கண்டதில்லை. சரி, ஏன்? He has created 5 champions, 5 world champions. என்ன வேர்ல்டு சாம்பியன்? கிரிக்கெட்லையா, ஹாக்கிலையா? இல்லை, 10 பணக்காரர்கள், உலகத்தினுடைய பெரும் பணக்காரர்கள் வரிசையில் இந்தியாவிலிருந்து 5 பெரும் பணக்காரர்களை இவர் உருவாக்கி இருக்கிறார். சூப்பர் ரிச்சாக உருவாக்கி. இன்னும் எந்த பீரியடில்? டெஸ்பைட் கொரோனா, ஊரடங்கு உத்தரவுலாம் இருக்குது, ஆனால் இவங்களுடைய சொத்து பெருகுது. ஓகே, 10வது இடத்துலேருந்து 3வது இடத்துக்கு, 2வது இடத்துக்கு, 1வது இடத்துக்கு இவங்களை உயர்த்த முடிஞ்சு. இது யாரால் நடந்துச்சுன்னா இவருடைய துணிச்சலான நடவடிக்கைகளால் நடந்துச்சு. அந்த துணிச்சலான நடவடிக்கைகள் என்னன்னு வரிசையாக நம்ம சொல்லலாம். ஓகே, அவரால் நியமிக்கப்பட்ட நிதி ஆயோக் தலைவர், நிதி ஆயோக்கினுடைய தலைவர் சொல்றார். ஓகே, இந்த சப்ஜெக்ட் வருவோம். இல்லை, இதெல்லாமே எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு பிரதமர் முறைப்படி 5 வருஷத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர், எப்போ அவர் பதவி விலகுன்னு கேட்பீங்க? கேட்க வேண்டிய அவசியம் எப்போ வரும்? படுமோசமாக தோல்வி அடைகிற போது, மக்கள் நலன் சார்ந்த கொள்கைகளில் வீழ்ச்சி அடைகிற போது. இப்போ இன்னொன்று உதாரணம் சொல்கிறேன். வேளாண் சட்டங்கள்னு 2 சட்டங்களும் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு தான். எப்படி தூக்கி வைத்து அதை பற்றி பேசுனாங்க? விவசாயிகளை பேச்சுவார்த்தை கூப்பிட்டு அவங்களுக்கு பாடம் நடத்தி, இதெல்லாம் உங்களுக்கு புரியலன்னு சொல்லி அனுப்புனாங்க. நாங்கள் உங்களுக்கு நன்மை செய்கிறோம், உங்களுக்கு புரியலன்னாங்க. ஆனால் அவ்வளவு நெருக்கடி கடையில் அவங்க டெல்லி வாசலில் வந்து போராடினாங்க. பெரிய போராட்டங்களை நடத்தியதற்கு பிறகு வெறும் ஒரு பஞ்சாப் மாநில தேர்தலை மனதில் வைத்து கொண்டு திடீர்னு கைவிட்டார். அன்னைக்கு சாயந்தரம் கூட நம்ம ஊரில் அண்ணாமலை சொல்லிக்கிட்டு இருந்தார், ஒரு வார்த்தை, ஒரு எழுத்து, ஒரு கமா ஃபுல் ஸ்டாப் கூட திருத்தப்படாது. ஏனென்றால் இது யாரோட ஆட்சி? பிஜேபி ஆட்சி இல்லை, இது மோடி ஆட்சி. மோடி ஆட்சி முன்வைத்த காலை பின்வைக்காது, இந்த சட்டங்களை உறுதியாக நடைமுறைப்படுத்தும்னு சொன்னாங்க. அப்போ அது பின்வைக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும்? அதற்கான அறப்பொறுப்பு ஏற்று பதவி விலகணும்ல. மோடியை பதவி விலக வேண்டும் என்று கோருவதற்கான சந்தர்ப்பங்கள், வயதை அப்படியே ஒதுக்கிடுங்க. அவர் ஆட்சி ஏற்படுத்திய வேதனைகளால் அடுக்கடுக்காக இந்த 10 சொச்சம் ஆண்டுகளில் வந்திருக்கு. அவர் விலகலை. இப்போயாவது மோகன் பகவத் புண்ணியத்தில் அவர் விலகினா மகிழ்ச்சின்னு நான் நினைக்கிறேன். அவர் விலகுனா அதே சித்தாந்தமும் அதே கொள்கையும் கொண்டு வரப்போறாங்க. அது ஒரு வித்தியாசம் இருக்கு. நீங்க இப்ப கிரிக்கெட்ல சொல்லுவாங்க, ஒரு செட்டில்டு பேட்ஸ்மேன் அவர் தோக்கடிச்சா அந்த இன்னிங்ஸ் பூராவுமே கலகலத்துரும். அதனால இப்படி ஒரு செட்டில்டு லீடர்ஷிப் போனுச்சுன்னா மக்களுக்கு கொஞ்சம் அதனால பலன் கிடைக்கும், ஒரு ரிலீஃப் வரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.